இந்த பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோட சொல்கிறேன். பொங்கல் கொண்டாடுற எல்லா தமிழ் மக்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காஞ்சிடுமில்லையா? அப்படி கையை வச்சு ஆடிட்டா போதும். காஞ்சி பறையில் தொடச்சி விட்டுட்டா வரும். இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்க அடுப்பு வந்து நம்ம வீட்டிலே பண்ணது. சும்மா நார்மலாக செம்மண் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு போனியில் பிடிச்சி ரெடி பண்ணுற அடுப்பு. இது வந்து இந்த செங்கட்டி வந்து வீணாக போகிறது வரைக்கும் ஆச்சு வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணி தேய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. மொத்தமாக இதை இனி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னப்போ திரும்ப மறுபடியும் புதுசாக இந்த மாதிரி அடுப்பு வந்து பிடிப்பாங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் இதை எடுத்து இந்த மாதிரி சாணியெல்லாம் கரைச்சி தேய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போல்லாம் அவங்களுக்கு முன்னாடி மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால யாராச்சும் நமக்கு தோப்புக்கு வேலைக்கு வருவாங்கல்ல, அவங்கள வச்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி சாணி மொழுகிறது, அப்புறம் அந்த அடுப்பு ஏதாச்சும் இதாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது எல்லாமே நம்ம அவங்கள வச்சே பண்ணிடுறது. அடுப்பெல்லாம் சூப்பராக மொழுகியாச்சா. இனிமேல் இது இப்படியே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த சாணியெல்லாம் காயறது வரைக்கும் அப்படியே விட்டுடுவாங்க. ஆச்சி வந்து கோழி கொத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது காயறது வரைக்கும் பக்கத்துலேயே தான் காவல் இருப்பாங்க. இல்லைன்னா கோழி வந்து அந்த சாணியில் இருக்கிறது எதையாச்சும் கொத்துறேன்ட்டு கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வீட்டில் இருந்து அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தைக்கு போயிட்டு முந்தின நாள் வடசேரி சந்தைக்கு போய் காய் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு கோயிலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. பொதுவாக பொங்கல் அப்படின்னாலே எங்கள் ஊர் சைடு வந்து நேந்திரம்பழம் தான் ஸ்பெஷல். முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் வீட்டில் 5 கொலை 5 தாறு தொங்கி நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ யாரும் அவ்வளோவா சாப்பிட்றது இல்லையா, அதனால ஒரு கொலையாக அது மாறியாச்சு. தோப்பில் இருக்கிற மரத்துலேருந்து பனை மரத்துலேருந்து இந்த பனை ஓலையெல்லாம் வந்து கொண்டு வந்து வெட்டி போட்டாச்சு. இன்னமும் நம்ம வீட்டில் வந்து பனை ஓலை கொதும்பு இதில் வச்சு தான் வந்து பொங்கல் போடுறோம். ஸோ முந்தின நாள் ஃபுல்லாக அப்பாவும் சரி ஆச்சும் சரி பிஸியாகவே சுற்றுவாங்க. அவங்க கூட நாங்களும் ஏதோ பிஸியாக இருக்க மாதிரியே பின்னாடியே சுற்றிக்கிட்டு திரிவோம். வீட்டை சுற்றி ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நிறைய மரம் செடி இருக்கிறதுனால ஃபுல்லாக எப்போவுமே வந்து சருகு விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். வீட்டை சுற்றி இருக்கிற வேலை எல்லாத்தையுமே ஓரளவு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் தோப்புக்கு போயிட்டோம். வேண்டாம். ஒவ்வொரு வருஷம் பொங்கல் முடிச்சதும் அந்த வருஷத்துக்கு தேவையான மஞ்சளை அந்த பொங்கல் முடிச்ச உடனே தோப்பில் வந்து ஊனி போட்டுருவாங்க. ஸோ அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காய்ச்சி கிழங்கு இருக்குங்க. காய்ச்சி கிழங்கு எங்க கிடக்கு? நான் வாரேன். மோஸ்ட்லி மண்ணில் விளையிற எல்லா கிழங்குமே தோப்பில் ஊனி போட்டுடுவாங்க. அப்படி இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது இல்லை அப்படின்னா இந்த பனங்கிழங்கு இந்த மாதிரி பட்டது எல்லாமே வெளியில் வடசேரி சந்தையிலேருந்தே அப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் தனியாக இங்கே அம்மா வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பட் நானும் அவங்களுமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பொங்கல் இது தான். ஆஃப்டர் மேரேஜ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் போன வருஷம் பொங்கலை தான் இங்கே வந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணோம். எங்க இந்த இது குருத்து சொன்னாங்க. அது மீதி எடுங்க. தோப்புக்கு வரும்போதெல்லாம் இந்த செடியை பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் சேம்பக்கிழங்கு அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்குமே தெரியாது. நான் ஏதோ குரோட்டன்ஸ் காட்டு செடி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்பா இப்போ தான் சொன்னாங்க இதை தான் சேம்பக்கிழங்கு, இதுலேருந்து தான் கிழங்க பிடிங்கி இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதுதான் சேம்பக்கிழங்கோட செடின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி என்னடா இதை கூட இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. தோப்புலேருந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ அதை எல்லாமே எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. பனை ஓலை அப்புறம் கொதும்பு பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நம்ம ஆல்ரெடி வந்து வச்சுருந்த அடுப்பு வந்து காஞ்சிருச்சு. மேலே பூசிலாம் வச்சுருந்தோம்ல அது எல்லாமே காஞ்சிருச்சு. அதனால் அடுத்த கட்டு வேலையை நான் அது மேலே வந்து சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஆச்சி எனக்காக கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வரதுக்குள்ளே ஆச்சியை வந்து சுண்ணாம்பெல்லாம் கரைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அதில் தங்கி போயிருந்ததை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு சுண்ணாம்பு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டு
நல்லா காஞ்சிருச்சான்னு எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து இதுக்கப்புறம் நான் வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க சுண்ணாம்பெல்லாம் அடிக்க வேண்டியதுதான். ஒட்டவே இல்லை ஜி. வெறும் சின்ன வச்சா ஒட்டாது மக்கா, அதில் கொஞ்சம் டிஸ்டம்பர் கலந்தா தான் ஒட்டும். இங்கிட்டு கொஞ்சம் பாதி பாக்கி இருக்கு. இங்கே வாங்க, அப்படி பக்கத்தில் கேட்டுங்க. போதும். இந்தியாவுக்கு ஒரு வீட்டில் வெட்டுனா 4 வீட்டுக்கு எடுப்போம். இப்போ யாரு கேட்பா? இது ஒன்று பெருசு, இது ஒன்று சின்ன. மாட்டாவோ வர மாட்டாவோ. என்னது இது? யாரு வந்து கேட்பாங்க 2 பூ வெட்டி வச்சுருக்கானே நடக்கும். ஒரு பூவை வெட்டி நம்ம அந்த 3 பூவை கொண்டையில் வச்சுட்டு 2 பூ நம்ம அதெல்லாம் போட்டி அப்படின்ட்டு அது கருங்கல்ல தேங்காய் அப்படியும். முன்னாடி கோலம் போட்டது, நான் கோலம் போட்டுறதை விட்டு வந்து 15-20 வருஷம் ஆயிடுச்சு. இதை கோலம்னு கூட சொல்ல முடியாது. சின்ன பிள்ளை வரைகிற மாதிரி ஒன்று வரைஞ்சி என் பொண்ணுகிட்ட கொடுத்து கலர் போட சொல்லிகிட்டே அவள் தான் வந்து கலர் போட்டுட்டு இருந்தா. பொங்கல் போடுற இடத்துல வந்து எப்பவும் போல் ஆச்சு இந்த மாதிரி தான் போட சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து போட்டுட்டேன். சுண்ணாம்பும் காவியும் வச்சு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ராத்திரி அப்படியே வந்து ஈரத்தோட படுத்து விடுவியா? அந்த அடுப்பை ரெடி பண்ணுறதுக்கு வேலையே ஒரு நாள் வேலை. காலையிலேருந்து நம்ம சாணியை கரைச்சி அடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நைட்டு இந்த காவி அடிக்கிறது வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அதில் வேலை இருக்கும். ஸோ சுண்ணாம்பு காய்ஞ்சதுக்கப்புறமா காவியை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் காவியை நைட் அடித்து விட்டோம் அப்படின்னா காலையில் வந்து காவி நல்லா காஞ்சிடும். ஸோ இதனால தான் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் தீபாவளியை விட பொங்கல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானே எல்லா வேலையுமே ஆச்சி சொல்ல சொல்ல ஆச்சி கூடயே சுற்றிட்டு இருப்பேனா, அதனால இன்ட்ரெஸ்ட்டாக ஹாப்பியாக இருக்கும். இப்போ உள்ள பசங்க நிறைய இந்த விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னே தான் சொல்லுவேன். ஈவன் என் பொண்ணுமே கூட இதுதான் ஒரு 2வது வருஷம் ஊரில் வந்து இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்த்து பொங்கல் விடுறது. இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்கவே 12 மணி ஆயிடுச்சு. ஆச்சு நானுமே தான் சேர்ந்து ஒன்றா உட்காந்து 12 மணி வரைக்கும் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனோம். வெளி வேலையெல்லாம் நானும் ஆச்சுமா சேர்ந்து செஞ்சோமா. வீட்டுக்குள்ளே இந்த பொங்கல் பானை விளக்கு தேய்க்கிறது எல்லாமே சபீனா பவுட்ரு போட்டு நல்லா தேய்ச்சி அம்மா எல்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் விளக்குக்கு முன்னாடி வைக்க வேண்டிய எல்லா காய் பழம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ தான் காலையில் நம்ம பொங்கலுக்கு எடுத்து போடுறப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே நைட்டே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம பூஜைக்கு தேவையானது எல்லாமே எடுத்து தனித்தனியாக வச்சுட்டாங்க. காலையில் மறுபடியும் 3:45 எந்திரிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியாச்சு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு சைடு வந்து பத்தியம் போடுறது, அப்புறம் இந்த உடையார் பிடிக்கிறது அப்படின்லாம் ரெடி பண்ணுவோம். காலைல 3:45 அப்பா செம்மண் வந்து கொடுத்தாங்களா, அது வந்து ஆச்சி சொல்ல சொல்ல நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பத்தியமும் போட்டு உடையாரும் பிடிச்சி வச்சு அதில் வந்து சின்ன சின்ன டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்குது. அதையவே பார்த்து முடிக்கும்போது கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு அம்மா தான் அதுக்கப்புறமா பொங்கலுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஆச்சும் அப்பாவும் சேர்த்து அனுப்பி விட்டாங்க. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு ரொம்ப லேட்டாகி முடிச்சது, நீ காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நான் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா ஆச்சி அப்பா எல்லாருமா தான் சேர்ந்து தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணாங்க. அப்பா வந்து இதை வெட்டிட்டு வந்ததுக்கு தான் ஆச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. போன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பச்சை கலரில் இருந்துச்சு, அதை உளிச்சோம் அப்படின்னா இதுதான் அதுக்குள்ளாடி இருக்கும். இது எல்லாமே தேங்காய். ஸோ பெருசாக ஒன்றை பறிச்சுட்டு வந்துருந்தாங்கல்ல, அதுக்கு தான் இது ஃபுல்லாக தேங்காய் நல்லா பெருசாக இருக்குது, இதை போய் பறிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படியே அது வீணாக தான் போகும் அப்படிங்கிறதுனால தான் வீணாக்கிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. விளக்கு முன்னாடி பொங்கல் விடுறதுக்கு முன்னாடி அம்மா எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. காய்கறி, தேங்காய், பழம் எல்லாமே முடிஞ்சது வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மண்ணில் விளையிற கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து வச்சுருவோம். இந்த மாதிரி தான் நம்ம அம்மா வீட்டில் வந்து பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி வைப்போம். ஆமாம், இந்த சட்டியில் கூட ஒரு உலக்க அரிசி எடு. அதுக்கப்புறம் இந்த அரிசி எடு. அக்கா நீ ஆச்சு ஒரே மாதிரி சேலை. ஆமாம், இந்த
அளந்துட்டியா கூட ஒரு அரை வைக்கணும். போதுமா கூட ஒரு அரை வைக்கணும். ரொம்ப எடுத்துகிட்டே இருக்காதீங்க. ஆமாம் இருக்கிறேன் இங்கே முதல்ல இல்லை அடுப்பில் வச்சேன் முதல்ல. पराशक्ति गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवा महेश्वरा गुरु परब्रह्म साक्षात् तस्मै श्री गुरुवे नमः। ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम आदित्याय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो प्रचोदयात्। ओम शक्ति ओम शक्ति। இது நீட்டாக இருக்குது. தூரத்துல எடுக்க வேண்டியது. உள்ள தள்ளி வீடா அது உள்ள கொஞ்சம் உள்ள தள்ளி வை. இதையும் கூடாலே வச்சுடுறோம் அப்படின்னா தான் அது. ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கொடுத்து வாய் ஆமா இப்படி இருக்கதே வெள்ளையா வந்துருமா? அம்மா இது என்னதுமா? வாரதாங்க வாரம். பியூட்டிஃபுல் காட்சி. ஒரு ஆள் காய்ச்சி அங்கே திரும்ப பராசக்தி அன்னபூரணி சுத்தி பாஞ்சாச்சு. சுற்றி பாஞ்சாச்சு. ஆமாம் அதுக்கு தீ எரிய வேண்டாம். நடு அடுப்புக்கா இது பண்ணி வச்சிரு. நடு அடுப்புக்கா. ஆமாம் கொஞ்சம் தீயது லேசா அவ்வளோதான். அது இன்னும் தீ எரிய வேண்டாது. நீரிடும் அதில். தடியை உண்டா தள்ளு ஒன்று நானே கிண்டிட்டு இறக்கி வச்சிருக்கேன். சரி இருக்கு. இதுக்கு ஒரு பொறுப்பு எங்கேம்மா அதுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. இந்த கணக்கு அங்கே உடைக்கமா ஆமா உடச்சாச்சு. வெட்டி வைப்பேன். காய்கறி எடுத்தாரு. அந்த சோத்தை இறக்கிட்டு அந்த தண்ணியை இங்கே பறித்து கையிலுங்க வா. அன்னபுரம் அபிராமி பொங்கியாச்சு. நீ எங்கே பார்த்துட்டு இருந்த? மக்கள் அந்த ஸ்பூன் இடையில இதை எப்படி கொடுத்தாங்க. இதை அழைச்சி கொடுங்களா? ஒரு கிண்டி கிண்டிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தீ எரிஞ்சாச்சுன்னா சரியா. நெய்யை இப்போவே ஊற்றிடவா? கொஞ்சம் நான் இந்த ஸ்பூனை வச்சு வேணா எடுத்துக்கிடுங்க. இந்த எடுக்காமக்கா ஆரமா போதுமா? போதுமா? தண்ணி பொங்கல் வச்சு எதுவா பொங்கல் வச்சிருவாங்க. வேணும் நாளைக்கு பொங்கல் வைப்பாங்க. இங்கே பொங்கல் வைக்கிறது என்னாச்சுல போதும். ஒவ்வொரு ஒன்று இங்கே காக்காக்கு என்னது ஒவ்வொரு பீஸ் இங்கே சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. அதனால என்ன ஒன்றும் இல்லை. காக்காக்கு ஒன்று தானே சாப்பிடும். பாதம் இல்லை வைங்க வைங்க எங்க அதுக்கு அந்த இலைக்கு
வாடாவளாக்கா வச்சுட்டாலே போதும், பிறகு அமைஞ்சிடக்கூடாது. மாமா காற்று நல்லா அடிக்கலாம். வர விளக்கு இருக்கட்டுமா? ஆ சொன்னால் கேட்க மாட்டேங்க. இருக்கட்டும். மாமியார் சொன்னதை கொஞ்சமாவது கேட்கணும். நம்ம ஒரு நாளும் மகாசக்தியை போற்றி, மகாசக்தியை ஏன்னா மாசம் அப்படி போற்றி, அன்னபூரணியை போற்றி, மகாலட்சுமியை போற்றி, மகாலட்சுமியை போற்றி, சூரிய பகவானே போற்றி. கழித்து கழித்தவங்க இஷ்டையும் கை அவங்கள்ட்ட கொடுங்க வருமா, இஷ்டையும் கை கொடுக்கணும். இந்த கணிந்து வரும் எல்லாம் நல்லதையும் பிள்ளைங்களும் நாங்களும் சந்தோஷம். நான் உங்களுக்கு வச்சுடுவேன். லாஸ்ட் இயர் பொங்கல் ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த வருஷம் பொங்கலுக்கு ஆச்சி எங்களோட இல்லை, அதனால தான்.